இந்த வீடியோவில் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் நீங்கள் உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பசங்க படிக்கிறதுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வருஷம் வருஷம் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஸ்கீம் மூலிமா உங்களுக்கு பைசா தருவாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த நல வாரியத்தில் தவறாமல் ரினியூவல் பண்ணிகிட்டே வந்திருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் புதுசாக வாங்கியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கலனாலும் உங்களுடைய பதிவு நம்பரை யூசர் நேம்னு கொடுத்துற இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆகும். உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா இங்கே ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பதிவு பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பாக்ஸில் என்ட்ரு கொடுத்து சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு 7 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இந்த இடத்துல மறுபடியும் லாகினில் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு கொடுத்து லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய லாகின் பேஜ். இந்த பேஜில் இங்கே கிளைம்னு இருக்கும். இந்த கிளைம்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இப்போ 6ஆவதுலேருந்து 9ஆவது வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12ஆவது படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா வெறும் கேர்ள்ஸுக்கு மட்டும்தான். இது பாய்ஸுக்கு இந்த ஸ்கீம் வராது. அதனால் கேர்ள்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா 10ஆவது, 11ஆவது, 12ஆவது படிக்கும்போது கேர்ள்ஸுக்கு நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆவது பாஸ் பண்ணது, 12ஆவது பாஸ் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் நீங்கள் 2 பேருக்குமே 10ஆவது பாஸ் பண்ணாலும் சரி 12ஆவது பாஸ் பண்ணாலும் சரி அவங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆகும். ஸோ இப்போ ஒரு ஸ்கீமாக நம்ம எப்படி பார்க்கலாம். இப்போ 10 இந்த 6th-லேருந்து 9th வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உறுப்பினரோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை கீழே டவுன் பண்ணிவிட்டு வாங்க. டவுன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கணவர் பெயர், தந்தை பெயர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இவங்களுடைய பெயர், அவங்க கணவர் பெயரோ தந்தை பெயரோ அதை நீங்கள் இந்த இடத்துல தமிழில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதிவு அட்டையை ஒரிஜினல் அட்டை, அதாவது நீங்கள் பழைய அட்டை வச்சுருந்தீங்கன்னா அந்த பழைய அட்டையும் இப்போ புது அட்டை ரினியூவல் பண்ண கார்டு அது ரெண்டுத்தையும் ஒரே பிடிஎஃபாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். 500 கேபிக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் ஃபைலாக. அப்படி இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு அட்டையே போதுமானது. ஸோ அதனால் இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உறுதிமொழி சான்றுன்னு கேட்டிருப்பாங்க. நலத்திட்ட உறுதிமொழி சான்று இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேலே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கப்படும் கல்வி உதவித்தொகையின் பெயர் கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இப்போ 6ஆவது படிக்கிறீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு பயிலுவதற்கான கல்வி உதவித்தொகை அப்படின்ட்டு எழுதணும். அந்த மாதிரி எந்த வகுப்பு படிக்கிறாங்களோ அந்த வகுப்புன்னு போட்டுட்டு அது எழுதிக்கணும். அதுக்கப்புறமா பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான கல்வி உதவித்தொகை அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உறுப்பினராக பதிவு செய்துள்ள வாரியம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பதிவு அட்டையில் பார்த்தீங்கன்னா அதில் தொழிலாளர் நல வாரியத்தின் பெயர் கொடுத்துருப்பாங்க. அதாவது கட்டுமானமா, அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து தான் பதிவு பெற்ற உறுப்பினரின் பெயர் கேட்டிருப்பாங்க. அந்த பதிவு அட்டையில் உங்களுடைய பெயர் இருக்கும். அதேமாரி பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்ததாக தந்தை அல்லது கணவர் பெயரும் கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய முகவரி அந்த பதிவு அட்டையிலேயே எல்லா டீட்டெயிலும் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுடைய பதிவு என்ன, அந்த பதிவு டேட்டுன்னு கேட்டிருப்பாங்க. அதையும் பார்த்து எழுதிக்கோங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் எழுதிக்கோங்க. 33ல் ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் எழுதிக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பர், அதாவது பதிவு செய்த உறுப்பினருடைய ஆதார் நம்பரு. தொழிலின் தன்மை அப்படின்னா நீங்கள் கட்டுமானம் அப்படின்னா அதில் என்ன தொழிலின் தன்மை போட்டிருக்காங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கணும். அதுக்கடுத்து தான் கல்வி உதவித்தொகை யாருக்காக கேட்கப்படுகிறது, அதாவது பையனா பொண்ணா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் பையனுக்கா பொண்ணுக்கா அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய பெயரை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. தேர்ச்சி பெற்றது, பயிலும் வகுப்பு, பயிலும் படிப்புன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ 6ஆவதுலேருந்து 9ஆவது வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பயிலும் வகுப்புன்றதை நீங்கள் டிக் பண்ணணும். அதுக்கப்புறமா தேர்ச்சி பெற்றாங்க 10ஆவது 12ஆவது பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தேர்ச்சி பெற்றதை நீங்கள் டிக் பண்ணிக்கணும். பயிலும் படிப்புன்றது பார்த்தீங்கன்னா டிகிரி படிக்கிறவங்களுக்கு இது செல்லுபடியாகும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள். அவங்க எந்த வகுப்பு படிக்கிறாங்க அப்படின்றத எழுதணும். நீங்கள் இப்போ 8ஆம் வகுப்புனா 8ஆம் வகுப்பு அப்படின்ட்டு நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கப்புறமா பதிவு பெற்ற உறுப்பினருடைய கையொப்பம் இந்த இடத்துல நீங்கள் போடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சங்க தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க சீல் வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட தான் நீங்கள் சீல் வாங்கி நீங்கள் இதெல்லாம் அவங்களுடைய கையெழுத்தும் போட்டு நீங்கள் இதுமாரி தான் ஃபில் பண்ணி அனுப்பணும். இந்த இடத்துல இடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா உங்கள் ஊர் பேர், என்றைக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த தேதி போட்டுட்டு அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல சீல் சைன் இருந்தால் மட்டும் தான் இது செல்லுபடி ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல
நலத்திட்ட உறுதிமொழி சான்று இருக்கும். அந்த ஃபார்ம் வந்து இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது அவங்களுடைய பேங்க் டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் புக்கை வந்துட்டு லாஸ்ட் பேஜ், அதாவது லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு அந்த லாஸ்ட் பேஜை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யாருக்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்க போகிறீங்களோ அவங்களுடைய பெயருக்கு நேராக வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து செலக்ட்னு கொடுக்கணும். செலக்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பையனோ உங்கள் பொண்ணு அவங்களுடைய டீட்டெயில் வந்து கீழே வந்து நீங்கள் இங்கே இந்த இடத்துல வந்துடும். எந்த கிளாஸ் அப்படி படிக்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து 10ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பெண் குழந்தைகளுக்கு மட்டும் அப்படின்ட்டு இந்த இடத்துல காட்டும். இப்போ இது அதே வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு அப்படின்னா இந்தமாரி வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ 6ஆம் வகுப்பு அப்படின்ட்டு இதில் எந்த வகுப்பு வேணுமோ நீங்கள் அந்த வகுப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த வகுப்பு செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆவது 12ஆவது வந்து தேர்ச்சி அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்கள் அதில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் 10ஆவது பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த வருஷம் படிக்கிறாங்க அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த வருஷம் வந்து இந்த இடத்துல 2023 24 இப்போ இந்த வருஷம் பண்ணுறீங்க அப்படின்னா 2023 24ன்னு வரும். நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் இது பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2021லேருந்து அது பாஸ் பண்ணியிருந்தாலே செல்லுபடி ஆகும். ஸோ 2021 22ன்னு வரும். இல்லை 22 23 கல்வியாண்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் 10th +2 பாஸ் பண்ணதுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதில் வந்து 10ஆவது மார்க் ஷீட்லேயோ இல்லை 12ஆவது மார்க் ஷீட்லேயோ வந்துட்டு நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்றது அந்த வருஷம் இருக்கும். அந்த வருஷம் படி இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. 2021 22 அப்படி இல்லைனா 22 23ன்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளியின் பெயர், அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அந்த ஸ்கூலோட பெயர் நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து உங்கள் குழந்தையின் ஆதார் நம்பர் வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தையின் ஆதார் கார்டு அட்டையை வந்து இந்த இடத்துல வந்து பதிவேற்றம் செய்யணும். உங்கள் குழந்தை படிக்கிற ஸ்கூலோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தான் வந்துட்டு நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறாங்களோ அந்த கிளாஸ் படிக்கிறதுக்கான ஸ்கூலில் ஹெச்எம் கிட்ட இருந்து போனஃபைடு வாங்கியிருப்பீங்க. அந்த போனஃபைடை வந்து இந்த இடத்துல வந்து கீழே லாஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கணும். கேமரா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வெப்கேம் ஆன் பண்ணி வச்சதுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஃபோட்டோ வரும். அதுக்கப்புறமா பதிப்பற்ற உறுப்பினர் யாரோ அவங்களுடைய தொழிலாளியின் புகைப்படம் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டேக் ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து அவங்க ஃபோட்டோ வந்து வந்துடும். இப்போ வந்து சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க. சப்மிட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த இடத்துல வியூன்னு கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குதான்ட்டு குழந்தையோட ஆதார் கார்டு அவங்களுடைய நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழின்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுங்க. சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கிளைம் வந்து ஓகே ஆகிடுச்சு. உங்களுடைய கிளைம் அப்ளிகேஷன் நம்பர் வந்து இந்தமாதிரி இதான் கொடுத்துருப்பாங்க. TNUWன்னு போட்டு இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் ஹோம் பேஜில் விண்ணப்பத்தின் நிலைன்னு அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பரை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் அப்படின்னு கொடுங்க. ஸோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால வந்து கிளைம் சப்மிட்டட் அப்படின்னு வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும். சிலது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு அப்ரூவ்டுன்னு வர வரைக்கும் நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பைசா உடனே வராது. அப்ரூவ்டுன்னு வந்ததுலேருந்து 1 மாதம் இல்லை 2 மாதம் ஆகும் உங்களுக்கு பேங்க்கில் க்ரியேட் ஆகிறதுக்கு. அதனால் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணி, ஆனால் அப்ரூவ்டுன்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் அமௌண்ட் வந்துடும். ஸோ இந்தமாரி தான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 2023 ஜூலை மாதத்துலேருந்து 2024 மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு 1 வருஷம் டைம் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் போனஃபைடு ஸ்கூல்லேருந்து போனஃபைடு வாங்கி வந்து இந்தமாரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்துட்டு இந்த இதுலேருந்து உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் 2 பேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரே வீட்டில் வந்துட்டு 2 பசங்க இருக்காங்க அப்படின்னா 2 பேருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.